கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ராகினி வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த மருந்தை வந்து அந்த ஜூஸில் வந்து கலந்துடணும்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. ஜூஸை வந்து அரைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம இந்திராவோட அம்மா அப்பன்னு பார்த்து எதுக்கு தான் இதெல்லாம் உள்ளே வருதோ நல்லா விசாரிக்கிற மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று கேடித்தனம் பண்ணணும், நம்ம தான் சுதாரணமாக இருக்கணுங்கிற மாதிரி கொஞ்சம் உஷாராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. இந்திராவோட அம்மா இது தெரியாமல் ஜூஸ் அரைக்கிறீங்களா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கரிசனம், நீங்கள் எந்த அளவு கரிசனமாக பேசுவீங்க, எதுக்காக வந்திருப்பீங்கன்னு தெரியாதா, என்ன கோழி முட்டை வந்திருக்கீங்களா, உங்களுக்கு என்ன இப்போ கிச்சனில் வேலைன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னது இவ கொஞ்சம் உஷாராக இருக்கா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ராகினி உன் திட்டம் இன்றைக்கி நடக்குமா, கரெக்டாக வந்து ஜூஸில் கலந்துருவியா அப்படின்னு சொல்லும்போது டம்ளரில் வந்து ஜூஸ் வந்து ஆற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ராகினி கரெக்டாக வந்து உள்ளே போடலான்னு இருக்கிறப்ப டக்குன்னு திரும்பிடுறாங்க. என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்திராவோட அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு பசிக்குதுங்க, பசிக்குதுன்னா டைனிங் டேபிளில் அம்பிட்டு சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிட வேண்டியது தானே, இங்கே உட்காந்து கோழி மூட்டி விட்றதே இவளுக்கு வேலையாக போச்சு, சண்டை இழுக்காமல் உடமாட்டாப்பில் இருக்குது, நம்மக்கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்குறதுக்குள்ளே நம்ம மாட்டை இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு சர்க்கரை எடுத்து ஜூஸில் போட வராங்க. என்னங்க நீங்கள் சர்க்கரையெல்லாம் ஜூஸில் போடுறீங்க, அதெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது காவியாக்கு, தேனு இல்லை நாட்டு சர்க்கரை இருக்கும், நான் வேணா எடுத்துட்டா, நீங்கள் உதவி செய்யலாம் வரமாட்டீங்க, நிச்சயம் நீங்கள் வம்பலுக்கு தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எதுக்கு கரிசனையாக பேசுகிறீங்க, என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுமா சொல்லுங்கள், மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து கேட்குறாங்க இந்திராவோட அம்மா. என்னது நம்மளை பேச விட மாட்டேங்கிறாங்களே, ஆல்ரெடி ஒரு வாட்டி அட்டம் பண்ணது ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஜூஸியாக வந்து குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை வந்து இந்திராவோட அம்மா பார்த்துட்டாங்க. என்ன இவ ஜூஸியாக பார்த்துட்டு இருக்கா, இவ எடுத்து குடிச்சிருவாளோ, ஏங்க ஜூஸ் வேணா எடுத்து குடிக்க வேண்டியதானே, சே என்னென்ன அவ்வளோ கேவலமான வேலை நினச்சிங்களா, இந்த வீட்டில் பழம் இல்லையா, இல்லை எதுதான் இல்லை ஜூஸை போட்டு குடிக்கிறதுக்கு, எனக்கெல்லாம் வேணான்னு சொல்லி ஏதோ ஒரு டப்பா பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ உப்பு டப்பாலாம் திறந்துக்கிட்டு இருக்காங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு உப்பு டப்பாலாம் திறந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹாலில் வந்து காட்டுறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள், செந்தில் அண்ணனும் மற்றவங்களும் பிஸியாக இருக்காங்க, கதிரும் பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், பரவாயில்லையடா பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. கௌதம் கலக்கிறப்போ இனிமேட்டு இந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதான்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஜெயா வந்து வீட்லேயே வந்து இருக்க சொன்னதாக அவர் மாட்டுக்கும் மாடியில் வந்து ஜெயா கிட்ட பேசினதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ இந்திரா இப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்காளா, முதல்ல அதை கண்டிக்கணும். இந்திரா வந்து நிச்சயம் இப்படி சொல்லியிருக்கானா, என் மனசு மாறும் தான் அவள் அப்படி பேசியிருக்கா, இது எல்லாத்தையும் வந்து அப்புறமேட்டு கண்டித்து வைப்போங்கிற மாதிரி கேவலமாக எப்போதும் போல் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா. ஒரு பக்கம் இந்திராவோட அம்மா வந்து வேறு ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்கலான்னு சொல்லி போகிறப்ப அப்படியே ஜூஸுக்கு நேராக அந்த மாத்திரையை வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து சுபா வந்து பார்த்துட்டாங்க. கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சவுண்டாக வந்து பேசணுன்னு டக்குன்னு எடுத்துட்றாங்க. அதெல்லாம் நான்லாம் எதுவும் பண்ணலையே, கொஞ்சம் உஷாராக இருங்கம்மா இந்திராமா அப்படின்னு சொல்லி சுபா வந்து பேசுகிறாங்க. அல்டிமேட் சீனாக அமைச்சிச்சுன்னே சொல்லலாம். அது பாட்டத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. ஒருவேளை நம்ம கையில் இருக்கிற பொருளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாளோ என்னது, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் இருந்தால் எப்படா நம்ம இந்த விஷயத்தை வந்து செய்கிறது, நமக்கே டஃப் கொடுக்குறாங்களோ, இந்த ராகினி 10 பேர் இருந்தாலும் நினச்ச காரியத்தை செய்யாமல் இங்கேருந்து போகவே மாட்டாங்கிற மாதிரி அதிரடியாக கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராகினி. ஜீனியை போட்டு அப்படியே வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராவோட அம்மா அப்பன்னு பார்த்து கரண்டியெல்லாம் இருக்குது, வேணும்னே வந்து 10 கரண்டி வந்து கீழே வந்து அட்டையத்தில் தள்ளி விட்டுறாங்க. சுபா வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ஏதோ ஒரு கேடித்தனத்துக்காக தான் வந்துட்டு இருக்காங்க, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டாங்க நம்ம ராகினி. அந்த கரண்டியெல்லாம் வந்து எடுத்ததுனால கவனிக்காமல் விட்டுட்டாங்க சுபா. அந்த கேப்புக்குள்ளே வந்து மாத்திரை வந்து கலந்துட்டாங்க. அப்பாடா இனிமேட்டு நமக்கு இங்கே உட்காரணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி போகிறாங்க. இதுக்கு பின்ன சுபா வந்து இதெல்லாம் இன்டிமேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொன்னாங்களா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து ஹாலுக்கு வந்து போய் கொடுக்குறாங்க நம்ம காவியாட்ட. காவியா வந்து ஜூஸை வந்து டேபிள் மேலே வச்சுருக்காங்க. கரெக்டாக குடிக்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து தடுத்துடுறாங்க. அம்மாடி உன்னை தங்கத்தட்டில் வந்து தாங்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லோரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஜெயா வந்து ஹாலில் வந்து வரலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்திரா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு ஃப்ளோவில். ஒன்றா சாப்பிட்றத விட்டுட்டு இந்திராவோட அப்பா கடுப்பாயிட்டாங்க. இந்திரா எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல அதை சொல்லுங்கள் அப்பா, முதல்ல நீங்கள் தோசை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து பேசுகிறாங்க. என்ன மாமா இப்படி சொதப்பிட்டீங்களேன்னு சொல்லி ஜூஸ் குடிக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த சொன்னனால ராகினி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஐயோ ஜூஸ் குடிச்சதுக்கப்புறம் சொல்லிடக்கூடாதாங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சமாயிடுறாங்க. இந்த நான் தான் சொல்லி சமாளிக்கணுமா, கௌதம் எதாவது பேசுப்பா. இல்லைங்க நாங்களாம் டூர் போகலான் இருந்தோம், அதைத்தான் வந்து அப்பா அது மாதிரி சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தானே டூர் போனோம், மாப்பிள்ள டூர் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் நம்ம ஊருக்கு வந்துருங்க, ஜமாச்சிருவோம், உங்களுக்கு நாங்கள் செய்யாட்டா வேறு யார் செய்ய போகிறாங்கிற மாதிரி அதட்டியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்திராவோட அப்பா. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா எல்லாரும் வந்து சாப்பிட்றப்ப நீ மட்டும் ஜூஸ் குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்குறாங்க. நீ குடிக்கிறியா இல்லை நான் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானே குடிக்கிறேங்கிற மாதிரி டம்ளர் எடுத்து குடிக்கலான்னு போகிறப்ப
காவியா வந்து அப்படியே லைட்டாக வந்து ஷோல்டரில் வந்து என்னம்மா நல்லா இருக்கியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுன்னு சொல்லி ஜூஸ் குடிக்கிறது வந்து தடுத்துடுறாங்க அந்த இடத்துல. இந்திராவோட அப்பா என்னது எல்லாரும் வந்து ஜூஸே குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ஜெயா வந்துடுறாங்க. என்னம்மா நீ ஜூஸ் குடிக்கிறியா இல்லையா, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீ மட்டும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற, எனக்கு ஜூஸே போதும், உனக்கு இது பிடிக்கலன்னா சொல்லுமா, வேற பழம் போட்டு ஆப்பிள் இல்லை வேற ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறோம், அதெல்லாம் ஒன்று வேணாம் அத்தை, எனக்கு குடிக்கவே ஒரு மாதிரியா இருக்குது, இதை குடித்தா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் தான் நினைக்கிறேன், நான் இந்த ஜூஸே குடிச்சிட்றேங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு பேர் எதிர்ச்சி நின்று சுபாலேருந்து எல்லாரும் வந்து பட்டமாக இருக்காங்க. ராகினி இங்கே வந்திருக்காங்க, இந்த ஜூஸை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சுபா ஒரு பக்கம் திங்க் பண்ணுறாங்க. ராகினி வந்து குடிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூஸை வந்து மடக்குன்னு குடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம காவியா அப்பாடா ஜூஸை குடிச்சிட்டா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லாரும் என்ன எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக பார்த்துக்கிறீங்க, இதுக்கு மேலே என்ன வேணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.